ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீரென ஒரு சந்தேகம் உதித்தது. உடனடியாக அமைச்சரை வரவழைத்தார். நான் இந்த நாட்டை இவ்வளவு நன்றாகவும் புத்திசாலியாகவும் ஆண்டு வருகிறேன். ஆனால் இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா என்றான். அமைச்சர், ஆம் மன்னா. அப்படியானால் அவர்களில் முதல் 5 முட்டாள்கள் யார்? அவர்களை தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வருவது பொறுப்பு என்றார். அமைச்சருக்கு ஒன்றுமே புரியவில்லை. புத்திசாலியை கொண்டு வர சொன்னால் ஏதாவது போட்டி வைத்து வெற்றியாளரை கொண்டு வரலாம். முட்டாள்களை கொண்டு வர சொன்னால் என்ன செய்வது? சொன்னது மன்னராயிற்றே. அமைச்சர் 1 மாதம் நாடு முழுவதும் பயணம் செய்து 2 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தார். அரசவையே கூடியிருந்தது. அமைச்சர் தான் தேர்வு செய்த 2 முட்டாள்களை அவர்கள் மத்தியில் நிறுத்தினான். அதை பார்த்ததும் மன்னர், அமைச்சரே, உமக்கு கடிதம் மறந்து விட்டதோ என்றார். இல்லை மன்னா, முதலில் நடந்ததை விளக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் அமைச்சர். மன்னா, நான் நாடு முழுவதும் சுற்றும்போது இவன் மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணி மூட்டையை தலையில் மேல் வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தான். ஏன் அவ்வாறு செய்கிறாய் என கேட்டதற்கு, என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்க கூடாதல்லவா என்றான். அதற்கு தான் இவனை நம் நாட்டின் 5வது மிகப்பெரிய முட்டாள் என்று நான் தீர்மானம் பண்ணினேன் என்றார் அமைச்சர். இதோ இவன் தன் வீட்டின் கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய்க்க எருமையை கூரை மேல் இழுத்து கொண்டிருந்தான். நம் நாட்டின் 4வது மிகப்பெரிய முட்டாள் என்றான். அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களை தேடி கடந்த 1 மாத காலமாய் அலைந்து கொண்டிருந்த நான் தான் 3வது முட்டாள் என்றான். மன்னருக்கு சிரிப்பு தாங்கவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தார். பின்னர் அடுத்தது யார் என்றார். அமைச்சர் சொன்னார், மன்னா, அலுவலகத்திலும் வீட்டிலும் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம் நாட்டின் பெரிய முட்டாள் யார் என்று காண கூடி வந்த இந்த சபையில் இருக்கும் அனைவரும் தான் 2வது முட்டாள்கள் என்றான். பேதையை ஞானியாக்குகிற தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க 5 முட்டாள்களை தேடச் சொன்னீரே. நம் நாட்டில் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடிக் கொண்டிருக்கும் நீங்கள் தான் முதல் முட்டாள் என்றார் அமைச்சர். 1 நிமிடம் அரசவையே ஆடிவிட்டது. யாரும் எதுவும் பேசவில்லை. உமது கருத்திலும் நியாயம் உள்ளது. நான் செய்தது தவறுதான் என ஒத்துக்கொண்டார் மன்னர். இயேசு நம் குறைவை நிறைவாக்க வந்தார். நாமும் நாம் காண்கிற யாவரும் நிறைவாய் காணுவோம்.